வணக்கம். உங்க வேலையோட வேகத்த குறைக்கிற அந்த ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? அதை எப்படி கண்டுபிடிச்சு சரி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, இன்னைக்கு அத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன். நாள் முழுக்க ஒரே ஓட்டம், ஒரே வேலை. ஆனா நைட்ல திரும்பி பார்த்தா பெருசா ஒண்ணுமே சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இல்லையா? கவலைப்படாதீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க வேலை போற பாதையில ஒரு பாட்டில் நெக், அதாவது ஒரு தடை இருக்கலாம். அப்போ இந்த பாட்டில் நெக்னா என்ன? பெருசா தியரி கிளாஸ்லாம் எடுக்க வேணாம். வாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு நேரடியான உதாரணத்தோட இதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு வேலைய 3 ஸ்டேஜா கற்பனை பண்ணிப்போம். இதுல முதல்ல ஸ்டேஜ் உள்ளீடு, அதாவது இன்புட். இங்க வேலையெல்லாம் எந்த தடையும் இல்லாம சூப்பரா வேகமா போயிட்டு இருக்கு. சரி, இப்போ வாங்க ரெண்டாவது ஸ்டேஜ்க்கு. நடுவுல இருக்கிற இந்த ஸ்டேஜ்க்கு. இங்க தாங்க எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்குது. இந்த ஒரு இடத்தோட வேகம் மட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால இது ஒரு பெரிய தடையா மாறி மொத்த சிஸ்டத்தோட வேகத்தையே பிடிச்சு நிறுத்திடுது. கடைசியா 3வது ஸ்டேஜ் வெளியீடு, அதாவது அவுட்புட். பாருங்க, இந்த இடமும் படு வேகமா வேலை செய்ய ரெடியா இருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? அந்த நடுவுல ஒரு தடை இருக்கு இல்லையா? அதனால இங்க வெளியே வர வேலையோட வேகம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடுது. சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் பாட்டில் நெக். ஒரு செயினோட பலமே அதுல இருக்கிற ரொம்ப வீக்கான ஒரு லிங்க பொறுத்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே கணக்கு தான் இங்கேயும். உங்க மொத்த சிஸ்டத்தோட ஸ்பீடும் அதுல இருக்கிற ஒரே ஒரு மெதுவான பகுதியை தான் சார்ந்து இருக்கும். சரி, இந்த தடைய நாம கண்டுக்காம சரி பண்ணாம விட்டா என்ன ஆகும்? நாம எல்லாருமே பொதுவா செய்யற ஒரு தப்பான விஷயத்தை இப்போ பார்க்கலாம். இத புஷ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. ஒரு தண்ணி பாட்டுல அப்படியே தலகீழா கவிழ்த்து வச்சுட்டு தண்ணி வடியறதுக்காக சும்மா காத்துட்டு இருக்கிற மாதிரி தான். எந்த பிளானும் இல்லாம வேலைய உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி செஞ்சா அந்த பாட்டில் காலியாக எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 18 செகண்ட் ஆகுது. அடங்கப்பா, இது ரொம்ப மெதுவான திறமையே இல்லாத ஒரு வழி இல்லையா? அந்த பாட்டில்ல இருந்து குளுக்கு குளுக்குன்னு ஒரு சத்தம் வருது பாத்தீங்களா? அதுதான் நம்ம வேலையில நடக்கிற குழப்பம். வேலை திடீர்னு நிக்கும், அப்புறம் திடீர்னு போகும். இதனால ரிசல்ட் எப்படி வரும்னே கணிக்க முடியாது. நம்ம டீமும் ரொம்ப சீக்கிரமா டயர்ட் ஆயிடுவாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, இத சரி பண்ணா சூப்பரான வழிகள் இருக்கு. சும்மா கடினமா உழைக்கிறத விட எப்படி ஸ்மார்ட்டா வேலை செஞ்சு இந்த தடையை நீக்கலான்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 வழிகள் இருக்கு. முதல் வழி, அந்த பாட்டில நல்லா சுழற்றி ஒரு சுழல், அதாவது ஒரு வேர்ல்பூல் உருவாக்குறது. இது வேகத்தை கூட்டும், ஆனா இத பண்ணிட்டே இருக்கணும். தொடர்ச்சியா எனர்ஜி தேவை. இன்னொரு வழிதான் TOC சொல்யூஷன், அதாவது தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கொள்கைப்படி ஒரு தீர்வு. இது ஒரே ஒரு தடவை செய்யற சின்ன திருத்தம் தான். ஆனா அதுக்கப்புறம் தண்ணியோட ஓட்டம் எந்த சிரமமும் இல்லாம உச்ச வேகத்துல இருக்கும். இப்போ பாருங்க மேஜிக். அந்த TOC தீர்வுல, அதாவது காத்த உள்ள போறதுக்கு ஒரு சின்ன வழி செஞ்சா மட்டும் போதும், அந்த பாட்டில் வெறும் 5 செகண்ட்ல காலியாயிடுது. நம்ப முடியுதா உங்களால? முதல் முறையை விட இது கிட்டத்தட்ட 4 மடங்கு வேகம். இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் புரியும். சாதாரணமா விட்டா 18 செகண்ட், கொஞ்சம் சுத்தி விட்டா 12 செகண்ட். ஆனா அந்த ஸ்மார்ட்டான TOC தீர்வு வெறும் 5 செகண்ட் தான். எவ்வளவு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பாத்தீங்களா? இதுதான் ஒரு சிஸ்டத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யறதோட பவர். இந்த டேபிள பாருங்க. ஸ்பீடு, கன்சிஸ்டன்சி, அதாவது நிலைத்தன்மை, அப்புறம் தேவைப்படுற முயற்சி, இது எல்லாத்துலயுமே அந்த TOC தீர்வு தான் வின் பண்ணுது. இதுதான் ரொம்ப வேகம், ஸ்டேபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு தடவை செய்யற சின்ன வேலை தான். இதுதான் ஒரு சிஸ்டத்தை உண்மையிலேயே மேம்படுத்துறது. சரி சரி, இந்த பாட்டில் உதாரணம் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம நிஜ வேலையில நம்ம ஆபீஸ்ல எப்படி அப்ளை பண்றது? அதுக்கு ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் வழிமுறை இருக்கு. இத உருவாக்குன டாக்டர் கொல்ராட் ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் சொல்றாரு. ஸ்டெப் 1, உங்க சிஸ்டம்ல உண்மையான தடை எதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க. வேலைகள் எங்க மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குதோ அதுதான் அந்த இடம். ஸ்டெப் 2, புதுசா காசெல்லாம் செலவு பண்ணாம அந்த தடையோட முழு கெப்பாசிட்டியும் பயன்படுத்துங்க. அதுக்கு ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் கொடுக்காதீங்க. ஸ்டெப் 3, மத்த எல்லா வேலைகளையும் இந்த தடைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மாத்தி அமைங்க. அதாவது அந்த தடைக்கு முன்னாடி இருக்கிறவங்க தடையோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி மட்டும் வேலை செஞ்சா போதும். ஸ்டெப் 4, இது எல்லாத்தையும் செஞ்சும் பத்தலைனா மட்டும் தடையை இன்னும் மேம்படுத்த முதலீடு பண்ணுங்க. கடைசியா 5வது ஸ்டெப், ஒரு தடையை சரி பண்ணா இன்னொரு இடத்துல புதுசா ஒரு தடை உருவாகும். அதனால இது ஒரு தொடர் சுழற்சி. திரும்ப திரும்ப இந்த ப்ராசஸை செய்யணும். இந்த மொத்த விளக்கத்தோட சாராம்சமே டாக்டர் கோல்ட்ராட்டோட இந்த ஒரு வரியில இருக்கு. நீங்க எல்லாத்தையும் வேகப்படுத்தணும்னு அவசியமே இல்ல. எது எல்லாத்தையும் மெதுவாக்குதோ அந்த ஒரே ஒரு விஷயத்த சரி பண்ணா போதும். இதுதாங்க உண்மையான புத்திசாலித்தனம். சரி, இப்போ இந்த கேள்வி உங்களுக்காகத்தான். உங்க வேலையில இல்ல உங்க வாழ்க்கையில உங்க வேகத்தை குறைக்கிற அந்த உண்மையான தடை எது? அத கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு காற்றோட்ட வழிய உருவாக்க நீங்க ரெடியா? யோசிச்சு பாருங்க.
ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும்.